என்ன கஷ்டத்தோட இந்த முருகனை வந்து வேண்டிக் கொண்டாலும் அவனோட வேல் வைத்து நமக்கு தேவையானவற்றை அள்ளித்தர முருகன் மலை மீது காத்துக் கொண்டு இருக்கிறான். இந்த கோவில் மலையின் படி ஏறும் போதே மயில் எல்லாம் நம் கண்ணில் தென்படும். அதையெல்லாம் பார்க்கும் போதே அந்த முருகனே வாடா என் மகனே என்று நம்மை அழைப்பது போல இருக்கும். இங்கு சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு வரும் திருக்கல்யாணம் மற்றும் தைப்பூசத்தின் 2ஆம் நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நாம் எவ்வளவோ முருகன் கோவிலுக்கு போயிருக்கோம். ஆனால் இங்கு வள்ளி தெய்வானையோடு இவ்வளவு அழகான முருகனை ஆத்ம திருப்பித்தோட வேறு எங்கும் பார்க்க முடியாது. இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆறுமுக கடவுளை போற்றி என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமாயணத்தில் நடந்த போரில் அந்த லட்சுமணனுக்கு காயம் ஏற்பட்ட போது அனுமன் மூலிகையை எடுக்க சஞ்சீவி மலையே தூக்கி கொண்டு போனார். செல்லும் வழியில் அனுமனுக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. அப்போது முருகனிடம் வேண்டினர். உடனே முருகன் தன் கையிலிருக்கும் வேலை எடுத்து இந்த மலையின் மீது ஒரு சுனையை ஏற்படுத்தி அனுமனின் தாகத்தை போக்கினார். அதனால்தான் இந்த மலைக்கு அனுவாவி மலை என்று பெயர் வந்தது. இங்கு அதை உணர்த்தும் விதமாக சுமார் 60 அடி கொண்ட அனுமன் சிலையும் உள்ளது. திருமண தடை உள்ளவர்கள் முருகனுக்கு தாலி மற்றும் கல்யாண வஸ்திரங்களை முருகனுக்கு சாத்தி வேண்டினால் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். கல்யாண கோலத்தில் இருக்கும் முருகனை பார்த்தால் கோடி புண்ணியம் வந்து சேரும்.